வணக்கம் மக்களே, வெல்கம் டு another beautiful vlog. 365 நாள் 365 vlog சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 27. நேத்து நான் எடிட் பண்ண கொடூரத்தை பார்த்துட்டு கம்ப்யூட்டரை தாங்க முடியாம கபீர்னு குதிச்சு தற்கொலை பண்ணிடுச்சு நண்பர்களே. எடிட் பண்ணிட்டு இருந்த வாக்கிலே சிஸ்டம் கிராஷ் ஆனதும் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயந்துதான் நண்பர்களே போயிட்டேன். என் மாப்பிளைக்கு போன் அடிச்சு மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சுடா என்னடா பண்றதுன்னு கேட்கும். டேய் சூடா இருக்குண்டா, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை, அதுவாவே சரியாயிடும். அவன் சொன்ன மாதிரி ஒரு அரை நாள் ரெஸ்ட் விட்டேன், அதுவாவே சரியாயிடுச்சு நண்பர்களே. இப்போ அதே சிஸ்டம்ல உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் கிளம்பி போறப்போ டைமிங் மட்டும் ஒரு சின்ன குளறுபடி ஆயிடுச்சுங்க. 5 to 7 கிளாஸ் அனுப்புறதுக்கு பதிலா மெசேஜ்ல 6 to 7 அனுப்பி போட்டேன் நண்பர்களே. அதை பார்த்துட்டு டாக்டர் சாரும் அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஸ்கெடியூலை ஃபிக்ஸ் பண்ணதுனால போய் 1 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. யாரையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது, முழுக்க ஏன் தப்பு தான். டாக்டர் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போனை தூக்கி பார்க்குறேன். ஆமா இல்ல 6 to 7 தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு நண்பர்களே. 1 மணி நேரம் சும்மா உட்காந்து கட்ட விரல்ல போனை துறைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் சாரும் டியூட்டியை முடிச்சுட்டு வந்து கிளாஸ்ல உட்காந்தாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல கண்ட சாத்தி அடத்தாளம் இருக்கிற தாளத்திலேயே கொஞ்சம் கஷ்டமானது. செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் எல்லாம் பிளே பண்றதுக்கு ஒரு வழியா வாசிச்சு இன்னையோட அலங்காரத்தை முடித்து விட்டோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து மலகரி ராகத்துல இருக்கிற ஸ்ரீ கணநாதா கீதத்தை டீச் பண்ண ஆரம்பிக்கலாம்ங்கிற பிளான்ல இருக்கேன். டாக்டர் சாரோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க நம்மளோட குட்டி குழந்தைன்னு கேட்டா அவரோட ஸ்விம்மிங் கிளாஸ் ஃப்ரெண்டு பிளே டேட்டுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இன்னைக்கு லீவ் விட்டுறலாம் சார்னு சொல்லிட்டாங்க. கிளாஸ் லீவுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம குட்டி குழந்தைக்கு சொன்னதும் அவர் மூஞ்சில இருந்த சந்தோஷத்தை நீங்க பார்த்திருக்கணுமே. 10,000 வாலா பட்டாசு மாதிரி பிரைட் ஆயிட்டான் பையன். அந்த சந்தோஷத்தோடய அவரோட ஃப்ரெண்ட கூட எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாப்ல. அவங்க 2 பேத்துக்கும் டாட்டாவை சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வண்டி எடுத்த நண்பர்களே. திருச்சியில் அடிக்கிற வெயிலுக்கு அன்னைக்கு ஈவினிங் வண்டியில ரைடு பார்த்திருக்கணுமே நீங்க. சும்மா சில்லுன்னு வேற மாதிரி இருந்துச்சுங்க. காதுல ஹெட்போனை வச்சு பஞ்சரத்ன கீர்த்தன ஜெகதானந்த காரகாவை போட்டு விட்டேன் பாருங்க. சும்மா பறந்து பறந்து போச்சு வண்டி. அப்படியே ஜாலியா வண்டியை ஓட்டிட்டு வந்து நம்ம அண்ணன் கடையில சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு எடிட்டிங்கை முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவரையும் முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன் நண்பர்களே. அவ்வளவுதான் இன்னைக்கு நாள். நாளைக்கு உங்களை இன்னொரு அழகான vlogல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் யாஷ். டாடா, இரவு வணக்கங்கள்.